ஹலோ ட்ரெயினிஸ், இன்னைக்கு நம்ம டூல்ஸை ஐடென்டிஃபை செய்கிறத கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் கற்றுப்பீங்க மெஷரிங் டூல்ஸோட யூஸ் மற்றும் அப்ளிகேஷனை ஐடென்டிஃபை செய்கிறது, டெஸ்டிங் டூல்ஸோட யூஸ் மற்றும் அப்ளிகேஷனை ஐடென்டிஃபை செய்கிறது. வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட். ஆரம்பிக்கலாம். உறுதியான கூட்டு காலிப்பர்கள். உறுதியான கூட்டு காலிப்பர்களின் விஷயத்தில் 2 கால்களும் ஒரு முனையில் சுழலும். ஒரு பணிப்பகுதியின் அளவீடுகளை எடுக்க காலிப்பர் தோராயமாக தேவையான அளவுக்கு திறக்கப்படுகிறது. ஒரு மர மேற்பரப்பில் காலிப்பரை லேசாக தட்டுவதன் மூலம் சிறந்த அமைப்பு செய்யப்படுகிறது. காலிப்பர்களின் வகைகள். வெளியேயும் உள்ளேயும் காலிப்பர்கள் வேறுபடுகின்றன. வெளிப்புற அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் காலிப்பர்கள் வெளிப்புற காலிப்பர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. உள் அளவீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் காலிப்பர்கள் உள்ளே காலிப்பர்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸ்பிரிங் ஜாயிண்ட் காலிப்பர்கள். இந்த வகை காலிப்பர்களுக்கு கால்கள் ஒரு ஸ்பிரிங் மூலம் ஏற்றப்பட்ட பிவோட் மூலம் கூடியிருக்கும். காலிப்பர் கால்களுக்கு திறந்து மூடுவதற்கு ஒரு திருகு மற்றும் நட்டு வழங்கப்படுகிறது. ஸ்பிரிங் கூட்டு காலிப்பர்கள் விரைவான அமைப்பின் நன்மையை கொண்டுள்ளன. நட்டு திரும்பும் வரை செய்யப்பட்ட அமைப்பு மாறாது. ஒரு காலிப்பரின் அளவு அதன் நீளத்தால் குறிப்பிடப்படுகிறது. இது பிவோட் மையத்திற்கு காலின் நுனிக்கும் இடையே உள்ள தூரம். எடுக்கப்பட்ட அளவீட்டின் துல்லியம் வேலையை அளவிடும் போது உணர்தல் அல்லது தொடுதல் உணர்வை பொறுத்தது. கால்கள் மேற்பரப்பை தொடும்போது நீங்கள் உணர வேண்டும். ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ். வேலை வரைதல் பயன்படுத்தப்படும் தாளின் அளவு அல்லது தடிமன் மட்டுமே குறிக்கிறது. வேலையை தொடங்குவதற்கு முன் தாளின் சரியான தடிமன் அடையாளம் காணவும். தாளின் தடிமன் நிலையான கம்பி அளவின் உதவியுடன் அளவிடப்படுகிறது. இந்த இடைவெளிகள் அல்லது ஸ்லாட்டுகள் பல்வேறு அகலம் மற்றும் குறிப்பிட்ட கேஜ் எண்ணுடன் ஒத்திருக்கும். ஒவ்வொரு ஸ்லாட்டின் ஒரு பக்கத்தில் கேஜ் எண் முத்திரையிடப்பட்டுள்ளது. மறுபுறம் தாள் தடிமன் மற்றும் கம்பியின் விட்டம் காட்ட ஒரு அகலத்தின் தசம பகுதி முத்திரையிடப்பட்டுள்ளது. நிலையான கம்பி அளவின் பொருத்தமான ஸ்லாட்டில் தாளின் விளிம்பை சொருகுவதன் மூலம் தாளின் தடிமன் சரிபார்க்கப்படுகிறது. கம்பி விட்டம் ஸ்லாட்டில் மட்டுமே கம்பியை சொருகுவதன் மூலம் சரிபார்க்கப்படுகிறது, வட்டத்தில் அல்ல. SWG கேஜ் எண் அதிகமாகவும் தாளின் தடிமன் குறைவாகவும் இருக்கும். ட்ரை ஸ்கொயர். ட்ரை ஸ்கொயர் ஒரு துல்லியமான கருவி. மேற்பரப்பின் சதுரத்தன்மையை சரிபார்க்க இது பயன்படுத்தப்படுகிறது. 100 மில்லிமீட்டர் நீளத்திற்கும் 0.002 மில்லிமீட்டர் ட்ரை ஸ்கொயர் மூலம் அளவீடுகளின் துல்லியம். பெரும்பாலான ஒர்க்ஷாப் நோக்கங்களுக்காக இது துல்லியமானது. பயன்கள். ட்ரை ஸ்கொயர் மேற்பரப்பின் தட்டையான தன்மையை சரிபார்க்க பயன்படுத்தப்படுகிறது. விளிம்பின் சதுரத்தை சரிபார்க்க, உள் சதுரத்தை சரிபார்க்க. மைட்டர் ஸ்கொயர். 45 டிகிரியை குறிக்கவும் 45 டிகிரி மைட்டர் ஸ்கொயர் மூலம் சோதிக்கவும். அதன் இருப்பு முடிவிலும் கத்தி வெட்டும் போது பயன்படுத்தப்படுகிறது. இது ரிவிட்ஸ் மூலம் நிரந்தரமாக சரி செய்யப்படுகிறது. அதன் கத்தியின் நீளம் 200 மில்லிமீட்டர் முதல் 350 மில்லிமீட்டர் வரை இருக்கும். அதன் பிளேடில் படப்பிடிப்புகள் உள்ளன. ட்ரை ஸ்கொயர் மைட்டர் ஸ்கொயருக்கு உள்ளே வித்தியாசம் என்னவென்றால் பிளேடு மற்றும் பங்கு ஆகியவற்றை முயற்சி சதுரத்தில் 45 டிகிரியில் சரி செய்யப்படுகிறது. ஸ்பிரிட் லெவல். ஸ்பிரிட் லெவல் முக்கியமாக தச்சரால் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு மரத்துண்டு அல்லது அலுமினியத்தை கொண்டுள்ளது. அதில் ஒரு ஆவிநிலை கண்ணாடி கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் இணைக்கப்பட்டுள்ளது. கண்ணாடி குழாயில் நிரப்பப்பட்டதால் ஒரு குமிழி எப்பொழுதும் இருக்கும். குமிழி கண்ணாடியின் மையத்தில் இருக்கும்போது அதன் மீது குறிக்கப்பட்ட கோடுகளால் நிலை இருக்கும் அமைப்பு முற்றிலும் கிடைமட்டமாக அல்லது செங்குத்தாக இருக்கும். சில ஆவி மட்டத்தில் கிடைமட்ட கண்ணாடி குழாய்க்கு செங்குத்தாக 2 கண்ணாடி குழாய்கள் இருக்கும். இது பிளம்ப் கிளாஸ் என்று அழைக்கப்படும். மற்றும் சுவர்கள் மற்றும் ஜன்னல்களின் செங்குத்தை சோதிக்க இது பயன்படுத்தப்படுகிறது. ஸ்ட்ரெயிட் எட்ஜ்.
ஸ்டீல் அல்லது மரத்தால் செய்யப்பட்ட நேரான விளிம்பு முற்றிலும் நேரான இணையான விளிம்புகளுடன் சில நேரங்களில் ஒரே ஒரு நேர் விளிம்பை மட்டுமே கொண்டுள்ளது. பயன்கள்: மேற்பரப்பு மற்றும் விளிம்புகளின் நேரான தன்மையை சோதிக்க இதன் நீளம் 1500 மில்லிமீட்டர் முதல் 2000 மில்லிமீட்டர், அகலம் 50 மில்லிமீட்டர் முதல் 70 மில்லிமீட்டர் வரை மற்றும் தடிமன் 20 மில்லிமீட்டர் ஆகும். டி பீவில் அல்லது பீவில் ஸ்கொயர். டி பீவில் ஆனது வலது கோணங்களை தவிர வேறு கோணங்களை சோதிக்கவும் மாற்றவும் பயன்படுகிறது. அனுசரிப்பு ஸ்லைடிங் பிளேடை கொண்டிருப்பதால் வளைவு ஸ்லைடிங் பெவல் என்று அழைக்கப்படுகிறது. பிளேடு ஒரு இறக்கை நட்டு அல்லது செட்டு ஸ்க்ரூ மூலம் பூட்டப்பட்டிருக்கலாம். தேவையான கோணம் நேரான விளிம்பில் இருந்து அமைக்கப்படுகிறது மற்றும் டிகிரி ஒரு ப்ராக்டருக்கு எதிராக அளவிடப்படுகிறது. பயன்கள்: ஸ்லைடிங் பெவல் டெவல்களை அமைக்கவும், நாற்காலி, சேம்பர்கள், பெவல்களுக்கான பக்க தண்டவாளங்கள் மற்றும் வரைபடத்திலிருந்து பணிப்பகுதிக்கு கோணங்களை மாற்றவும் பயன்படுத்தப்படுகிறது. பிளம் பாப். இந்த கருவியானது ஒரு திடமான பித்தளை அல்லது உலோக உருளைகளை கொண்டுள்ளது. அதன் முனை எப்போதும் செங்குத்தாக கீழே சுட்டிக்காட்டும் வகையில் இடைநிறுத்த கோட்டுடன் இணைக்கப்பட்ட முனையுடன் கூடிய முனை கொண்டது. அதன் மேல் பகுதி ஒரு சிறிய மரத் தொகுதியாகும். அதன் மையத்தில் ஒரு துளை துளையிடப்பட்டுள்ளது. இதனால் சிலிண்டருடன் கூடிய கோடு துளை வழியாக மேலே இழுக்கப்படலாம் அல்லது கீழே இறக்கலாம். மரத்தொகுதியின் விட்டம் சிலிண்டரின் விட்டத்தை விட சற்றே அதிகமாக இருப்பதால் சிலிண்டர் பனிப்பகுதியை தொடாமல் மேலும் கீழும் சுதந்திரமாக நகரும். பிளம் பாப்பின் முக்கிய பயன்பாடானது செங்குத்து ஆவி நிலைக்கு மிக துல்லியமான மாற்றாகும், மேலும் குறிப்பதில் புள்ளிகளை செங்குத்தாக மாற்றுவதும் ஆகும். Recap. இந்த ட்ரைனிங் செஷன்ல ட்ரெயினீஸ் மெஷரிங் டூல்ஸ் டெஸ்டிங் டூலோட யூஸ் மற்றும் அப்ளிகேஷனை ஐடென்டிஃபை செய்கிறத கற்றுப்பாங்க. ஃபார்ம் ஜாயிண்ட் மற்றும் ஸ்ப்ரிங் ஜாயிண்ட்டை டிஸ்கஸ் செஞ்சுருக்காங்க. அதோட அப்ளிகேஷன் மற்றும் ப்ராப்பர் யூசேஜை எம்ஃபசைஸ் செஞ்சுருக்காங்க. இந்த செஷன் ஸ்டாண்டர்ட் வயர் கேஜ் ஷீட் திக்னஸை மெஷர் செய்ய, ட்ரை ஸ்கொயர் ஸ்கொயர்னஸை செக் செய்ய, ஸ்பிரிட் லெவல் ஃபார் டிட்டர்மைனிங் ஹாரிசான்டல் மற்றும் வெர்டிக்கல் அலைன்மெண்ட், the straight edge straightness செக் செய்ய, டி பீவல் டிரான்ஸ்ஃபரிங் ஆங்கிள்ஸ்க்காக மற்றும் பிளம் பாப் accurate vertical measurementsக்காக இது எல்லாமே கவர் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு டூல்ஸோட பர்பஸ், யூசேஜ், கீ ஃபீச்சர்ஸை எக்ஸ்பிளைன் செஞ்சுருக்காங்க. சரியான டூல் ஐடென்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனுக்கான நாலேஜை ஷேர் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவில். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.